ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subashnewstalks. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எப்படி ஒரு பெஸ்ட்டு தம்பனெயில் உருவாக்குறது. அது மட்டும் இல்லாத இப்போ அதிகமாக காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருது இல்லைங்க. இப்போ இந்த இமேஜ் காப்பிரைட்ஸை இது வீடியோ காப்பிரைட்ஸ்னு சொல்லிட்டு அந்தமாரி ஸ்ட்ரைக் அவுட் வருது இல்லை. அதெல்லாம் ஃப்ரீ வீடியோ ஃப்ரீ இமேஜஸ் எப்படி எடுக்கணுன்றது தான் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்ல போகிறாங்க. அது பெஸ்ட்டு தம்பனெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, சரி வாங்க இந்த வீடியோக்கு போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் க்ரோமில் போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு தேவையான பிக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏர்போர்ட்னு இப்போ நான் ஏர்போர்ட் இமேஜஸ்லாம் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இமேஜஸில் கொடுக்குறேன். இப்போ இமேஜஸ் கொடுத்தோடனே அந்த ஏர்போர்ட் இமேஜஸ்லாம் வருது. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே ஆப்ஷன் அது யூசர் ரைட்ஸ்னு வருதுங்களா, அங்கே அதில் காமன் க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிங்க. ஓகேங்களா, அது பண்ணிட்டு இப்போ எல்லாமே லைசன்ஸபிள்னு வரும். ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிங்க. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணாக்கா காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லாத பார்த்தீங்கன்னா பிக்சல்ன்ற வெப்சைட் உள்ள போயிடுங்க. ஒரு நிமிஷம். பிக்சல் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா நமக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அதை டைப் பண்ணி, ஓகேங்களா, சர்ச் ஆப்ஷனில் அதை டைப் பண்ணி வீடியோஸ் மென்ஷன் பண்ணி இது பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ராவல் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ராவலில் எனக்கு தேவையான வீடியோஸ் இப்போ நான் எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு தேவையான வீடியோஸ் அதில் இருக்குது. இப்போ நான் ட்ராவலை பற்றி எடுக்கிறாங்க, ஏர்போர்ட்டு அங்கே ட்ராவல்ன்றதுனால ஏரோப்ளைனில் போகிற மாதிரி ஒரு வீடியோ வேணும். அதனால் நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதுலேயே ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்குல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மேக் பண்ணணுனாக்கா இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் பிரச்சனை வராது. ஓகேங்களா, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு தம்பனெயில் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிக்சாட்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ அந்த பிக்சாட் ஆப்புக்குள்ளே போவோம். அது போனோடனே அந்தமாரி கூகுளில் சைன்அப் பண்ண, ஃபேஸ்புக்கில் இது பண்ண கேட்குவாங்க. நீங்கள் மேலே ஸ்கிப் பட்டன் அமைக்கிடுங்க, ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சாரி, இப்போ அதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணால் ஃபோட்டோஸ் அதை எடிட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு தம்பனெயில் எப்படி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதில்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று ரெடி பண்ணுறேன். இப்போ நான் ஏர்போர்ட்டு வச்சு எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏர்போர்ட் பிக்சர் நான் இப்போ இது பண்ணிக்கிறேங்க, மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதை யூடியூப்புக்கு தேவையான மாரி அந்த ரெசல்யூஷனில் நம்ம இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். யூடியூப்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கு எதுக்கு இப்போ டிக்டாக் அந்த மாதிரி எதுக்கு தேவையானதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா அதுக்கான வேர்டிங்ஸுங்க. ஓகேங்களா, கேட்சியாக இப்போ இதில் தமிழ் ஆப்ஷன் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன மென்ஷன் பண்ணேன், ட்ராவல்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது இமேஜஸ் வச்சுருந்தாங்க கூட அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் இமேஜஸ் நிறைய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டில் இமேஜ் இருக்கும், அவங்க பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்கல்ல,
அந்த மாதிரி இமேஜ் கூட நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் டெஸ்ட்டு நான் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நான் எதை பற்றி மென்ஷன் பண்ணுறப்போனாக்கா வந்து ட்ராவலை பற்றி இது பண்ணுறதுனால வந்து ட்ராவல்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், கம்பெனியில் ரெடி பண்ணுறதுக்கு டைப் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். அதுலேயே வந்து அதுக்கான ஃபாண்ட் எங்கே, ஃபாண்ட் ஸ்டைல் எங்கே, கலர் நீங்கள் ஏதாவது வந்து வெட்டிங்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணால் கூட இதிலே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு, ஃபோட்டோ வந்து மெர்ஜ் பண்ணியாச்சு, ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணி வந்து ஃபாண்ட் எல்லாமே இது பண்ணியாச்சு, தமிழில் இங்கிலீஷ்லேயும் செட் பண்ணுறது எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து யூடியூப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அப்படி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க யூடியூப்பில் போய்ட்டு. இப்போ நான் பண்ணி காட்டுறவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்லோட் கொடுத்துட்டு யூடியூப் ஸ்டுடியோவில் போகிறீங்க. தம்ப்நெயில் செட் பண்ணாக்கா யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு அந்த வீடியோவில் போய்ட்டு எடிட் ஆப்ஷன் அந்த பென்சில் மார்க் காட்டுது இல்லை, அதை கிளிக் பண்ணணும். காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது கஸ்டமைஸ் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 3 வந்திருக்கு பாருங்க அங்கே, ஓகேங்களா. நம்ம வந்து செட் பண்ணுற இமேஜ் செட் பண்ணோம்னாக்கா வந்து அதுக்கு லாகின் பண்ண சொல்லுது, ஓகேங்களா. சைன்இன் பண்ணி இது பண்ணியிருக்கணும், அங்கே வெரிஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு வருது, ஓகேங்களா. அது எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு கற்றுறவாங்க. ஏன்னா அதை நம்ம சைன் பண்ணி லாகின் பண்ணால் தான் வந்து நமக்கு என்ன மாதிரி தீம் வைக்க, அதாவது என்ன மாதிரி தம்ப்நெயில் நம்ம வைக்க போகிறோமோ அதை நம்ம வைக்க முடியும், ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. கூகுள் க்ரோம் போங்க, போய்ட்டு யூடியூப் வெப்சைட் போங்க. அதில் போய்ட்டு இப்போ சைன்இன் கொடுங்க யூடியூப் வெப்சைட்டில் போய்ட்டு. ஓகேங்களா. இப்போ அந்த யூடியூப்போட சேனலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இப்போ லாகின் பண்ணுங்க, ஓகேங்களா. நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ யூடியூப் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்கள் சேனலுக்கு போங்க, உங்கள் சேனலோட ஹோம் பேஜுக்கு. யுவர் சேனல் இருக்குல்ல, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா. அதை போய் டெஸ்க்டாப் வியூ கொடுத்துங்க, டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் போய் டெஸ்க்டாப் வியூ கொடுங்க. 3 டாட் இருக்குல்ல, 3 டாட்டை கிளிக் பண்ணணும். நிமிஷம். இதை போய் டெஸ்க்டாப் வியூ கொடுங்க. இப்போ டெஸ்க்டாப் வியூ வந்துடுச்சுல்ல, இப்போ போய்ட்டு உங்கள் யுவர் சேனல் இருக்குல்ல, யுவர் சேனல்னு சொல்லிட்டு கொடுங்க உங்கள் சேனலோட வியூ. இப்போ இதை யுவர் சேனல் இருக்குல்ல, அதை போய்ட்டு கஸ்டமைஸ் சேனல்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் சேனல் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் சிம்பிள் காட்டுதுங்களா, லாஸ்ட்டில் அங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஜென்ரல் இருக்குல்ல, ஜென்ரல் கீழே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா.
அது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு, செகண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்குதுங்களா? அதை போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வருவாங்க. ஓடிபி நம்பர் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாங்க. கேட்சியான தம்ப்நெயில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் நம்பர் வெரிஃபைன்னு இப்போ வந்துச்சிங்களா? இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோ போய்டுங்க. இப்போ யூடியூப் ஸ்டுடியோ போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து அது அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அப்போ கிளிக் பண்ணி இப்போ அந்த பென்சில் மார்க் எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கஸ்டமைஸ் தம்ப்நெயில் வந்திருக்கு பாருங்கள், கஸ்டம் தம்ப்நெயில் சொல்லிட்டு. இப்போ அதை போய்ட்டு நம்ம என்ன தம்ப்நெயில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மொபைலில், அந்த தம்ப்நெயில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே நான் பிக்சார்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்சார்ட் ஃபோல்டரை போய்ட்டு அந்த போய் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிவிட்டு அது இது பண்ணாக்கா வந்துடும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணாக்கா மறுபடியும் தம்ப்நெயில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, அதான் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து யாராவது பார்க்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே வந்து இமேஜ் காட்டுறது தான் தம்ப்நெயில். ஓகேங்களா, நம்ம என்ன வேணால் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் தம்ப்நெயில் செட் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூபராக இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு எப்படி இந்த தம்ப்நெயில் செட் பண்ணுறது எல்லாமே எப்படி கேட்சியாக வச்சு நம்ம எப்படி செட் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.